பயிற்சியும் முயற்சியும் இருந்தா உங்களாலையும் வெஸ்டேஜ்ல மிகப்பெரிய லெவல்ல சாதிக்க முடியும். எல்லாமே ஐடி எடுக்க முடியும். ஓகேங்களா? நம்பிக்கையோட பண்ணுங்க. அதாவது இப்போ ஸ்விம்மிங் பண்றதை நீங்க வந்து மேல நின்று பாத்தீங்க அப்படின்னா, ஸ்விம்மிங் பண்ணும்போது ஸ்விம்மிங் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போனவொடனே அவங்களுக்கு வந்து ஒரு புதுசா ரெக்கையெல்லாம் ஒன்றும் முளைக்கிறது இல்லை. அதே கை தான், அதே கால் தான். ஓகேப்பா, கை காலை தான் இப்படி ஆட்டுறாங்க. ஓகே, உள்ள தண்ணிக்குள்ள குதிச்சோடனே கையை காலை நம்மளும் ஆட்டினோம்னா நம்மளும் இது மாதிரி ஸ்விம்மிங் பண்ணலாமா அப்படின்னு நினைச்சா அது எப்படிங்க? இப்போ நான் இவ்வளவு தூரம் சொல்றது எல்லாமே நீங்க வந்து நாங்க எல்லாம் இவ்வளவு ஈஸியா ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீங்க மேல நின்று பார்த்துட்டு இருக்கீங்க. தண்ணிக்குள்ள குதிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். அது உள்ள குதிச்சதுக்கு அப்புறம் என்ன ஒண்ணுமே புரியாது. திரும்ப மேல வந்ததுக்கு அப்புறம் திரும்ப யோசிப்பீங்க. ஓகே, தண்ணிக்குள்ள குதிச்சதுக்கு அப்புறம் நம்ம யோசிக்கணும். நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம இப்படி சொன்னாங்க, கையை கால ஆட்ட சொன்னாங்க, இப்படிதான் பண்ணணும், நாங்க பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்ப பிராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அப்ப மூளையும் நம்ம யோசிச்சு தான் அங்க வந்து நம்ம இது பண்றோம். கரெக்ட்டுங்களா? சும்மா கை கால நம்ம உள்ள குதிச்ச உடனே நம்ம ஆட்டோமேட்டிக்கா கை கால் ஆடாது. நம்ம அப்ப என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன அப்ப அது மாதிரி தான் அது இந்த பிசினஸ். இப்ப நீங்க எல்லாம் வந்து இந்த கரைக்கு ஸ்விம்மிங் பூல்ல மேல கரையில நின்று உங்களுக்கு நான் பாடம் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப குதிக்கிறீங்க, இப்ப இன்விடேஷனுக்குள்ள ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதான் ஃபர்ஸ்ட் 10-15 நாள் வந்து சொதப்பல் தான். கத்துக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஒன்ஸ் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அழகா ஸ்விம்மிங் பண்ணலாம், அழகா ஐடியா எடுக்கலாம், பிசினஸ்ல மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணலாம். கண்டிப்பா உங்களால பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ண முடியும். முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? ஸ்விம்மிங் பண்றது வெளியே இருந்து பார்க்கும்போது எவ்வளவு ஈஸியா இருக்கோ, அதை பத்தி லெசன் எடுக்கும்போது உள்ள குதிச்ச உடனேயும் கை எப்படி இப்படின்னு ஆட்டு, காலை எப்படி இப்படின்னு பெடல் பண்ணு, கண்ணை முழிச்சு பாரு, ஓகேவா, கான்பிடென்ட்டா பண்ணு, பயப்படாத, மூச்சு பிடிச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்றோம். உள்ள குதிச்சோன்னு எல்லாத்தையும் மறந்துடுவோம். திரும்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் மறந்துடாத பாரு, இந்த விஷயத்த மறந்துட்ட, திரும்ப இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொன்னா ஒரு சில நாள்ல நம்ம பிராக்டிஸ் நம்ம வந்து ஸ்விம்மிங் பண்றது இல்லையா? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தாங்க இந்த பிசினஸ்ல ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறதும். இவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் திரும்ப திரும்ப இந்த வீடியோவை பாருங்க. தப்பு பண்ணும்போதெல்லாம் திரும்ப இந்த வீடியோவை எடுத்து பாருங்க. கான்பிடென்ட்டா பண்ணுங்க. நான் ரெண்டுல ஒரு கை பார்க்காம விட மாட்டேங்க. அடிச்சு தும்சம் பண்ண போறேன். எப்படி உங்களால எல்லாம் பண்ண முடியும் போது என்னால எப்படி முடியாம போயிடும்? நானும் பண்ணுவேன். நானும் இதுல பண்ணி சாதிப்பேன், சாதிச்சு காட்டுவேன். பாசிட்டிவா பாருங்க. என்னாலையும் முடியும்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோட பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் சக்சஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட். இந்த பிசினஸ்ல நீங்களும் மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. விஷ் யூ வெல்.